Watch full episodes on Jio Hotstar. மோட்டோ ஃபோக்கஸ். ஓகே மோட்டோ, நீ எத்தனை தடவை இங்க மேல ஏறி இறங்கி வரையோ அத்தனை தடவைக்கும் நான் ஒரு சமோசாவா உனக்கு அன்பளிப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். சமோசா ஜெய் ஹோ! இனிமே என்னுடைய ஃபோக்கஸ பாரு. டிம் டிம் உனக்கு டயர்டா தானே இங்க இரு, அங்கிள் போயிட்டு வந்துடுறேன். சமோசா 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 மோசா மோசா சமோசா 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 ஓ சமோசா 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 ஆஹா சமோசா 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 சமோசா. என்னது விசித்திரமான ஃபோக்கஸா இருக்கு. முதல் நாள் யாராலையும் இவ்வளவு வேகமா வேலை செய்ய முடியாது. சமோசா 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 சமோசா. சமோசா 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 சமோசா. மோட்டு, இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. நீ எப்படி இதை செஞ்ச? மாஸ்டர், சமோசாங்கிற பேரை சொன்னாலே போதும், இவன் என்ன வேணும்னாலும் செய்வான். சமோசாவை பத்தி ஒரு தடவை நினைச்சா போதும், மத்த எல்லாத்தையுமே இவன் மறந்துடுவான். மாஸ்டர், சமோசா சாப்பிட்டா இவனுக்கு மிகப்பெரிய பலம் வந்துடும், அப்புறம் பெரிய பலசாலியா மாறிடுவான். ஓ, அப்புறம் எதுக்காக நீ மார்ஷியல் ஆர்ட்ஸை கத்துக்கணும்? சமோசாவை சாப்பிட்டே டைகர் சாங்க தோக்கடிக்கலாமே. அப்படி பண்ணா அது சரியான போட்டியா இருக்காது மாஸ்டர். அது மட்டும் இல்லாம அந்த டைகர் சாங்க சரிக்கு சமமா நின்று நான் போராடி ஜெயிக்கணும். அப்பதான் எங்க நகரத்தோட மானத்தை காப்பாற்ற முடியும். அதுக்கு நீங்க தான் ஹெல்ப் நீ பண்ணணும். தைரியசாலி மட்டும் இல்ல, ரொம்ப பொறுப்பானவனும் கூட. உன்னை நினைச்சா சந்தோஷமா இருக்கு. சமோசாவை நினைச்ச உடனே உன்னால எதையும் செய்ய முடியுது இல்ல, அப்படின்னா அது மேலேயே ஃபோக்கஸ் பண்ணு. சமோசாவை ஃபோக்கஸ் பண்ணா உன்னால எதையும் செய்ய முடியுங்கும் போது உன்னால நிச்சயமா வேற எந்த பொருள் மேலேயும் ஈஸியா ஃபோக்கஸ் பண்ண முடியும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்க. கையோட பொசிஷன் இப்படி இருக்க கூடாது, கொஞ்சம் மேல இருக்கணும். பவரை இன்னும் அதிகமாக்கு. நல்லா ஸ்ட்ராங்கா வை, லூசா விடக்கூடாது. சரி. யாராவது உன்னை திடீர்னு அடிச்சா நீ பிளாக் பண்ணணும். கஜா கஜா, இது மேல நடக்கிறதுக்கும் எதுக்கப்பா இப்படி கஷ்டப்படுற? இந்த மாதிரி கட்டன் மேல நடக்கிறதுல எனக்கு 20 வருஷம் ஏஜ் மீறி இருக்குதாப்பா. ஐடியா. மோட்டோ, இங்க பாரு, இங்க என் கையில என்ன இருக்கு பாரு, உனக்குதான். நான் சொன்னதை மறந்துட்டியா மோட்டு? சமோசா மேல நீ எவ்வளவு ஃபோக்கஸ் பண்றியோ அதை விட அதிகமா உனக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது. அது மூலமா உன்னால எதையும் செய்ய முடியுது. அதே மாதிரி மார்ஷியல் ஆர்ட்ஸ் ட்ரைனிங்லயும் பண்ணு. ஞாபகம் வச்சுக்க, ஃபோக்கஸ் அண்ட் ஃபெய்த். மோட்டு, உன்னோட நுஞ்சாக் மேல ஃபோக்கஸ் பண்ணாத, பால் மேல ஃபோக்கஸ் பண்ணு. நுஞ்சாக் தானா பால்ல படும் பாரு.
பால் மேல ஃபோக்கஸ் பண்ணு. பால் மேல ஃபோக்கஸ் பண்ணாதான் இந்த சின்ன பால் உனக்கு ஃபுட்பால் மாதிரி தெரியும். அதை உன்னால ஈஸியா அடிக்க முடியும். இப்போ நல்லா ஃபோக்கஸ் பண்ணு. அதை சமோசாவா நினைச்சுக்க. அது அவசரப்படாதே. ஒரு நிமிஷம், என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு என்ன அடி அடின்னு அடிச்சு அந்த வானத்துக்கு அனுப்பி வச்சுங்களே. ஆனா அதெல்லாம் பிரம்மதான்னு சொல்லி என்ன டாக்டர் தெளிவுபடுத்தி அனுப்பியிருக்காரு. வர வர நான் கனவு காங்க ஆரம்பிச்சிட்டேன் போல இருக்கு. இல்லனா யாராவது ஒரே ஒரு அடி அடிச்சு, ஜஸ்ட் ஒரு அடி அடிச்சு வானத்துக்கு அனுப்பி வைக்க முடியுமா என்ன? மோட்டு அன்னைக்கே உனக்கு பூமி உருண்டையா இருக்கும்னு காமிச்சானே, அதை மறந்துட்டியாடா? அதெல்லாம் பிரம்ம கனவு. நான் தான் சொல்றேன்ல, பூமி பிளாட்டா தான் இருக்கும், உருண்டையா இருக்காதே. உனக்கு ஞாபக சக்திக்கு ரொம்ப குறைச்சல்னு எனக்கு தெரியும். இப்ப நான் சொல்றத கேளு. சூரியன் சூடா இருக்கும், சந்திரன் வந்து ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும். இப்ப நான் சொன்னது உனக்கு தெளிவா புரிஞ்சுதா? மோட்டு முதல்ல இந்த சமோசாவை பிக்கப் பண்ணி சாப்பிடுப்பா. பசியோட இருப்பா பாவம். அதுக்குள்ள நான் இவனுக்கு பெண்ணையும் பேப்பரையும் கொடுக்கறேன். ஏன்னா மேல போய் எல்லாத்தையும் நோட் பண்ணோம் இல்ல. ரெடி சரி go! சுடா இருக்கு, ரொம்ப சுடுது, ஓவரா சுடுது. நான் இங்க இருக்க மாட்டேன். இது ரொம்ப குளிரா இருக்கு. ஆனா ரொம்ப நடுக்கிறேனே. இப்பதான் ஒரு செய்தி வந்திருக்கு. மாஸ்டர் ஹிம் நரேஷ் அந்த மோட்டுவுக்கு ரொம்ப கடுமையா பயிற்சி கொடுக்கறாராமே. அந்த செய்தி உனக்கு நிச்சயமா நல்ல செய்தியா இருக்காது. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அந்த மோட்டுவை நான் ஒரு நொடியில தோக்கடிச்சிருவேன். ஓ நோ, மறுபடியும் இவனா? காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. இப்ப எங்கிருந்து வந்து விழுந்த? அவ அப்பவே சொன்னா பாஸ், நிலவு ரொம்ப குளுமையா இருக்கும், சூரியன் ரொம்ப சுடுன்னு சொன்னா பாஸ். நான் இப்பதான் போய் பார்த்துட்டு வரேன் பாஸ். இப்பதான் நேர்ல பார்த்துட்டு வரேன். சூரியன் சூடா இருக்கு, நிலவு ரொம்ப குளிருது. அனுபவ ரீதியா சொல்றேன் பாஸ். சூரியன் ரொம்ப சூடா இருக்கு, நிலவை பாத்தீங்கன்னா குளிருது பாஸ். நான் சொல்றத கேளுங்க பாஸ். அவகிட்ட சண்டைக்கு போக வேண்டாம் பாஸ். அப்படி இல்லைன்னா உங்களையும் அவ பூமிக்கு மேல அனுப்பி வச்சிருவா பாஸ். சொல்றத கேளுங்க பாஸ். இவனை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்க. பாஸ், நான் சொல்றத கேளுங்க பாஸ். அவ பெரிய சக்திசாலி, அவ பெரிய பலசாலி பாஸ். பாஸ், நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்க. எப்பா இந்த தடவை முழுசா சொல்ல விடுங்கள. இவ சொல்றத வச்சு பார்க்கும்போது அது உண்மையோன்னு எனக்கு தோணுது. இன்னைக்கு ராத்திரி என்னோட ஆளுங்க அந்த மோட்டுவோட கதையை முடிச்சிருவாங்க. அவனை விட்டு வச்சா அவன் இங்க வந்து உன்னை தோக்கடிச்சு என்ன அவமானப்படுத்திடுவான். புரிஞ்சுதா? ஆனா மாஸ்டர், நான் அவனை தோக்கடிப்பேன்.
என்ன நம்புங்க. எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு, நிறையவே நம்பிக்கை இருக்கு. ஆனா அந்த மோட்டு மேல தான் நம்பிக்கையே இல்ல. ஒரு சின்ன எறும்பு கூட ஒரு பெரிய யானைய அதோட கடியால ஈஸியா தோக்கடிச்சிடும். அதுவும் இவன் வந்து நிலவையும் சூரியனையும் பார்த்துட்டு வரேன்னு சொல்றான். அது ரொம்ப ஆபத்தாயிடும். அந்த மோட்டு அப்படி என்ன சக்தியோட வந்திருக்கான்னு தெரியல. மோட்டு, உன் கதை முடிஞ்சது. உனக்கு நாளைக்கு விடியாது. இவங்க தப்பா ஒண்ணும் விளையாடல. இந்த விளையாட்டே இப்படிதான். இத நாங்க டிராகன் பால்னு சொல்லுவோம். இதுல பால காலால உதைச்சு டிராகன் வாய்க்குள்ள போடணும். ஓ, அதிசயமா இருக்கே. யார் வந்திருக்கீங்க? இவங்க தான்ப்பா புர்புரி நகரத்தோட டீம். இவர் தான் டீமோட கேப்டனே. சரி, வாங்க மேட்ச் ஆடலாமா? முதல்ல இந்த இடத்தை விட்டு போகலாம் வாங்க. இவங்க எல்லாம் சின்ன பசங்கப்பா. இவங்களுடைய மாஸ்டர் அந்த டைகர் சாங் கூட போத தானே நான் ஆமா, வந்திருக்கேன். இவங்க அவங்கதான். ஆனா அவங்க ரொம்ப மோசமானவங்க. வாங்க நாம இங்க இருந்து போயிடலாம். என்ன பயந்து போயிட்டீங்களா? புர்புரி நகரத்தோட சிங்கமும் புலியும் பயந்து போயிட்டீங்க போல இருக்கு. நண்பர்களே, இவங்களை கொஞ்சம் பாத்தீங்களா? இதோ இவன் பேர் தான் மோட்டு. இவன் நம்ம டைகர் சானைய சேலஞ்ச் பண்ணிருக்கான்பா. சரி, நீங்க உங்க கையால கோல் போடுங்க, நாங்க எங்க காலால கோல் போடுறோம். வெளில இருந்தா ஆட வாங்க, இல்லன்னா ஒழுங்கு மரியாதை வீட்டுக்கு போய் ஒளிஞ்சுக்கோங்க. இங்க இருக்கிற ஆளுங்களுக்கு தெரிய வேண்டாமா புர்புரி மக்களுடைய கோழைத்தனம் எந்த அளவுக்கு இருக்குன்னு? போதண்டா, ரொம்ப சீன் போடாத. இவன் நம்மள ஓவரா தூண்டி விடுறான். செருப்பு இருக்க வேண்டிய இடம் காலு, அது தலை கிடையாதுன்னு செருப்புக்கு நாம தான்டா புரிய வைக்கணும். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கையால கோல் போடுறது பெரிய விஷயம் இல்லைன்னு அவங்களுக்கு புரிய வைக்கலாம். வாங்க, நாம இப்ப பின்வாங்க கூடாது. எதுவா இருந்தாலும் சரி, ஒரு கை பார்த்துடலாம். நாங்க கையால கோல் போடுவோம், நீங்க காலால கோல் போடணும். உங்களுக்கெல்லாம் எங்க காலே பெரிய விஷயம் தான். ஓகே, ஸ்டார்ட் கேம். எங்க எடுத்து போறேன்? இருட்டா இருக்கு, லைட்டா இருக்கு, பெருசா இருக்கு. என்னாச்சு? காப்பாத்துங்க. இதெல்லாம் சீட்டிங். நீங்க பால் அடிக்கிறதுக்கு பதிலா இவங்களையே அடிக்கிறீங்க. இது ஃபவுல். சரி, அவங்களையும் எங்களை அடிக்க சொல்லு, நாங்க வேண்டாம்னு சொல்லலையே. இந்த கேம்ல இதெல்லாம் சகஜம்தான். குசலிக்க மாட்டேங்க, நீதான்டா. அப்பாவி மேல அடிச்சிட்டீங்களா? வலி தாங்க முடியலையே. ஏடோ இப்படி போட்டீங்க? என்னது, இவங்க எல்லாரும் சீட்டிங் பண்றாங்க. இவங்களுக்கு சரியான பாடம் கத்து கொடுக்காம விட மாட்டேன். இந்தப்பா பேலன்ஸ் நீயே வச்சுக்க. வாடா மோட்டோ. இந்த மோட்டோ, இத சாப்பிட்டுட்டு உன் வேலையை ஆரம்பி சீக்கிரம். இங்க பாருங்க சின்ன பசங்களா, வீட்டுக்கு போங்க, அம்மா தேட போறாங்க. இன்னும் ஒரே ஒரு கேம் விளையாடலாம். இன்னொரு கேமா? இன்னொரு கேமா? வாங்கின அடி பத்தல போல இருக்கு. இன்னொரு கேம் கேக்குறேன்.
தான் இருக்கு. இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்கப்புறம் கேம் முடிஞ்சு போயிடும். மோட்டு மோட்டு எப்படி ஜெயிச்சீங்க நீங்க? எங்களுக்கும் காலம் வரும். காலம் வந்தா வாழ்வு வரும். வாழ்வு வந்தா எல்லாரையும் வாழ வைப்போம்ல. இங்க என்ன நடந்துச்சு? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இவங்க எப்படி ஜெயிச்சாங்க? இத நான் தெரிஞ்சுக்காம விட மாட்டேன். இத இப்பவே போய் தெரிஞ்சுட்டு வந்துடுறேன். மோட்டோ மோட்டோ, ஏய் மோட்டோ நில்லுப்பா. உன்னால எப்படி அப்படி விளையாட முடிஞ்சது? எங்க கேமோட ரகசியத்தை நாங்க எந்த சின்ன பையன்கிட்டயும் சொல்ல மாட்டோம். பரவாயில்ல, இருக்கட்டும் பெரியவரே. டைகர் சான் உங்ககிட்ட மோது வரல, அப்ப இந்த விஷயத்தை உங்ககிட்ட இருந்து கறந்துருவாரு. அவர் உன்னை போட்டு விளாசுல நீ அப்படியே பூமியில பிளாட் ஆகி படுத்துருவேன். அட சோம்பேறி, பூமி பிளாட்டா இருக்காது, உருண்டையா இருக்கும். எங்க உருண்டையா இருக்கு? இங்க பாத்தீங்களா? எல்லா இடமும் பாரு, எல்லாமே பிளாட்டா தான் இருக்கு பாரு. ஓகே, இப்ப நான் உனக்கு கொடுக்கறேன். அப்ப நீயே போய் தெரிஞ்சுக்கோ அது உருண்டையா இருக்கா இல்லையான்னு. ஆமா, நான் இன்னொரு ஸ்கூலை திறக்க ஆசைப்படுறேன். அதுவும் பெரிய ஸ்கூலா இருக்கு. என்ன இது? எங்க இருந்து வந்து விழுற? பாஸ் 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 பாஸ். இப்பதான் நான் பூமியை பார்த்துட்டு வரேன் பாஸ். இப்பதான் என் கண்ணால பார்த்தேன். பூமி உருண்டையா தான் இருக்கு. கேலக்ஸி மொத்தமும் சுத்தி பார்த்துட்டேன். அந்த மோட்டு ஒரே ஒரு பஞ்சு தான் கொடுத்தான். நான் மொத்த பூமியவும் சுத்தி பார்த்துட்டேன். அவன் கிட்ட மோதாதீங்க பாஸ். அவன் ரொம்ப பலசாலியா இருக்கான் பாஸ். உங்களை தோக்கடிக்க உங்களை தேடி வந்துட்டான். என்ன கண்டபடி வளர்கிட்டு இருக்க? காட்ஸ், இவனை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்க. இவனுக்கு தலையில பலமா அடிபட்டதுனால இவன் ஏதேதோ உளறிக்கிட்டு இருக்கான். பாஸ், மோட்டு கிட்ட நீங்க மோதாதீங்க பாஸ். பார்த்து மெதுவா தூக்குங்க. ஏதோ வித்த வச்சிருக்கேன் பாஸ். பூமி உருண்டைங்கிறத எனக்கு இப்ப காட்டிட்டா. கூடிய சீக்கிரமே உங்களுக்கு காட்டிடுவான் போல இருக்கு பாஸ். அவன் மாஸ்டர் கிம் நரேஷ் கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கிறான் பாஸ். என்ன கொஞ்சம் முழுசா பேச விடுங்கப்பா பாஸ். ஆமா, யார் இந்த மோட்டு? நான் தான் அன்னைக்கே சொன்னேனே பாஸ், ஒரு புரை நகரத்துல என்கிட்ட தோத்ததுக்கு அப்புறமா ஒருத்தன் என்கிட்ட சவால் விட்டான்னு. என் இடத்துக்கே வந்து என்ன தோக்கடிப்பேன்னு சொல்றான். அந்த ஆளாதான் இருப்பான். அவனா இவ்வளவு தூரம் வந்திருப்பா? அவன் மாஸ்டர் ஹிம் நரேஷ் கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கிறானா? டைகர் சாங், நீயும் உன்னோட ட்ரைனிங்க ஆரம்பி. நான் எந்த ரிஸ்கையும் எடுக்க தயாரா இல்ல. அவன் உன் கூட சண்டை போட இவ்வளவு தூரம் தேடி வந்திருக்கான். அதுவும் அவன் மாஸ்டர் ஹிம் நரேஷ் கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் கிட்ட நிச்சயமா விஷயம் இருக்கணும். ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்கணும். நீ முழுசா ட்ரைனிங் எடுத்துக்கோ, அதுவும் கடுமையா எடுத்துக்கோ. ஓ, ஃபோக்கஸ் அண்ட் ஃபெய்த், 2 வார்த்தைகளை ஞாபகம் வச்சுக்க. சரி. நீ செய்யறதுல உன்னோட முழு ஃபோக்கஸும் இருக்கணும். சரி. உன்னை நீ முழுசா நம்பணும். நம்பிக்கையோட இரு. உன்னால எதுவும் முடியும்னு நம்பு. அப்படியே நம்புற மாஸ்டர். முதல்ல கீழே மார்க்கெட்டுக்கு போய் தண்ணி கொண்டு வா. சரி. இந்த ட்ரம்மை ஃபில் பண்ணு. இது முழுசா நிறைஞ்ச உடனே நாம அடுத்த ட்ரைனிங் ஆரம்பிக்கலாம். அப்படியே செய்யற மாஸ்டர். இவ்வளோ கீழே போடுமா? கீழே போறது மட்டும் இல்லாம அங்கிருந்து தண்ணி எடுத்துட்டு மறுபடியும் மேலே ஏறி வரணுமா? கண்டிப்பா முடியாது. ஏப்பா, மாஸ்டர் வந்து மார்ஷல் ஆர்ட்ஸ் கத்து கொடுக்க வேண்டாம், நான் வேண்டாம்னு சொல்லிட்டு ஓடிடு வேண்டதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிருக்காரு. ஆனா நான் கண்டிப்பா கத்துப்பேன். மார்ஷல் ஆர்ட்ஸ் எப்படி இருந்தாலும் நான் கத்துக்கிட்டே ஆகணும். அதுக்காக ஏதாவது பண்ணணும். மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்கணும்னா மூளை மட்டும் இருந்தா போதாது, உடல் பலமும் இருக்கணும். இது அதுக்கான எக்ஸசைஸ் தான். சரி, நான் வேணா உங்க கூட வரேன். நாங்க எல்லாரும் உன் கூட வர மோட்டோ. நானும் கீழே வருவேன் தான். ஆனா நான் கீழே வந்துட்டேன்னா மாஸ்டருக்கு யாரும் சமைச்சு கொடுப்பாங்கப்பா, சொல்லுங்க. அதனால நானும் டாக்டர் ஜட்காவை போய் சமையல் வேலையை பாக்குறோம்ப்பா. நானும் கூட வருவேன். மோட்டு, நீ எதுக்கு கவலைப்படாத. வேணாம் சிங்கம் சார், நீங்க மத்த வீட்டு வேலைகள் எல்லாம் பாருங்க. செடிகளுக்கெல்லாம் இன்னும் தண்ணி ஊத்தல, அந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணல. நானும் டீமை மட்டும் மோட்டோ கூட போயிட்டு வரோம். ஓகே. போதும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். முடியல, இறங்கவே முடியலன்னா எப்படி ஏற போறேன்னு தெரியலையே. ஃபோக்கஸ் அண்ட் ஃபெய்த், தாத்தா சொல்லி கொடுத்தார்ல.
படிக்கட்டுல ஃபோக்கஸ் பண்றத விட்டுட்டு தண்ணில ஃபோக்கஸ் பண்ணுங்க. அப்புறம் பாருங்க, உங்களுக்கு இறங்குறதும் தெரியாது, ஏறுறதும் தெரியாது. சரி, நம்ம கவனம் முழுக்க தண்ணியில தான் இருக்கணும். வாடா பத்துலு, தண்ணி 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 நான் பார்க்கவே மாட்டேன். அடுத்து அடுத்து என்னாச்சு? ஒரு வழியா நம்ம கீழே வந்தாச்சு. அப்பா. டேய் பத்ரு, எங்கடா இருக்க? என்னால இதுக்கு மேல நடக்க முடியாது. என்னால கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல, நடக்கவும் முடியல. நீயா வந்து பாரு, கால் வலி என்னால தாங்க முடியலடா. அதுல இந்த தண்ணிய வேற எப்படி தூக்க போறணும்? முடியல. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.